குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி லஞ்சுக்கு ரைஸ் வைக்கும்போது தான் யோசித்தேன். நேற்றுக்கு நைட்டு டின்னருக்கு கொஞ்சம் ரைஸ் வச்சுருந்தேன். அந்த ரைஸ் யாருமே யூஸ் பண்ணல. ஏன்னா கொஞ்சம் சப்பாத்தி அந்த கூட்டு அதெல்லாம் இருந்ததுனால அதை சாப்பிட்டுட்டோம். அப்புறம் கொஞ்சம் சூடாக இட்லி சாம்பார்லாம் செஞ்சுருந்தேன் நைட்டு கெஸ்ட் வந்திருந்தாங்கன்னு. ஸோ ரைஸ் தொடவே இல்லை. அப்போ அதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னா, இன்றைக்கி என்ன பண்ணேன், இட்லி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதுக்குள்ளே இந்த ரைஸ் நேற்றுக்கு உள்ளே வச்ச ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்த ரைஸை எடுத்து இதில் வச்சு சுட பண்ணிட்டாங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வடித்த சாதம் மாதிரி அப்படியே குல்லுன்னு நல்ல சாஃப்டாக உள்ளுக்குள்ளே நல்ல சூடாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம என்ன செய்யணும், அதை வந்து ரொம்ப தளத்தலன்னு ரொம்ப நேரம் இட்லி வேகிற மாதிரி கொதிக்க விட வேண்டாம். கரெக்டாக ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்ல தண்ணி கொதித்து உள்ளுக்குள்ளே சூடு ஸ்ப்ரெட் ஆன உடனே அந்த பாத்திரத்தில் அப்படியே இந்த இட்லி பாத்திரம் மூடி வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அதை மூடி அப்படியே அந்த ஸ்டீம் உள்ளுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சா போதும். அந்த 10 to 12 மினிட்ஸ் வச்சா போதும். அந்த சூடுலேயே அந்த சாதம் நல்லா பதமாக அப்போ வடித்த சாதம் மாதிரி சரியான லெவலுக்கு ரெடி ஆகிடும். இது வந்து ஒரு டிப் மாதிரி உங்களுக்கு நான் கொடுக்கலான்னு நினச்சேங்க. ஏன்னா இன்றைக்கி சூப்பராக வந்திருந்தது, ஃப்ரெஷ்ஷாக வடித்த சாதம் மாதிரி. லஞ்சுக்கு சாதம் ரெடிங்க.